மாதம்பட்டி ரங்கராஜ் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. ஜாய் கிருசில்டாவுக்கு தடை கோரிய வழக்கில் தற்போது இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. ரங்கராஜ் மீது நடவடிக்கை எடுக்கும்படி மகளிர் ஆணையம் உத்தரவிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கிருசில்டா தரப்பு தெரிவித்திருக்கிறது. மாதம்பட்டி ரங்கராஜ் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று ஜாய் கிருசில்டா தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, மாதம்பட்டி ரங்கராஜ் மீதான வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. எந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது, எதன் அடிப்படையில் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள்? வணக்கம். தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் தெரிவிக்க ஜாய் கிருசில்டாவுக்கு தடை விதிக்க கோரி சமய கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தன்னை திருமணம் செய்து ஏமாற்றி விட்டதாக சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராக ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிருசில்டா காவல்துறையில் புகார் அளித்ததுடன் சமூக வலைதளங்களிலும் தொடர்ந்து பேட்டியும் அளித்திருந்தார். இந்த நிலையில் தனக்கு எதிராக பல்வேறு அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க ஜாய் கிருசில்டாவுக்கு தடை விதிக்க கோரியும் சமூக வலைதளங்களில் உள்ள வீடியோக்களை நீக்க கோரியும் மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுக்களை நீதிபதி என் செந்தில்குமார் விசாரணைக்காக எடுத்துக்கொண்டார். அப்போது ஜாய் கிருசில்டா தரப்பில் மூத்த வழக்கறிஞர் பிரபாகரன் ஆஜராகி தனது மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு திருமணம் செய்து உடன் வாழ்வதாக கூறி ரங்கராஜ் தன்னை ஏமாற்றி விட்டதாக ஜாய் கிருசில்டா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சமுதாயத்தில் செல்வாக்கான மாதம்பட்டிக்கு எதிரான புகார் மீது 1000 விளக்கு அனைத்து மகளிர் போலீசார் எந்த விசாரணையும் நடத்தாமல் அவரை அனுப்பி வைத்ததாகவும், நிறை மாத கர்ப்பிணியான கிருசில்டாவை 8 மணி நேரம் காவல் நிலையத்தில் உட்கார வைத்திருந்தார் எனவும் வாதங்கள் வைக்கப்பட்டிருந்தது. ரங்கராஜ் மீது நடவடிக்கை எடுக்கும்படி மகளிர் ஆணையம் உத்தரவிட்டும் காவல்துறை அவர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் ஜாய் கிருசில்டா தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் ஜாய் கிருசில்டாவுக்கு பிறந்த குழந்தைக்கு DNA பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்றும், DNA பரிசோதனையில் தந்தை என்று தெரிய வந்தால் குழந்தை கவனிக்கும் பொறுப்பை வாழ்நாள் முழுவதும் தான் ஏற்க தயாராக உள்ளதாக மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நற்பெயரை பாதிக்கும் வகையில் சமூக வலைதளங்களில் மோசமான வீடியோக்களை பரப்பி யூடியூப் சேனல்கள் பணமாக்கி வருகின்றன என்றும், அத்தகைய யூடியூப் சேனல்கள் தங்களை பற்றி அவதூறான வீடியோக்களை வெளியிட தடை விதிக்க வேண்டும் எனவும் மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியம் முன்வைத்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி என் செந்தில்குமார் வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கில் இன்றைய தினம் தீர்ப்பளித்த நீதிபதி என் செந்தில்குமார் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு மீதான இந்த மனுவை தள்ளுபடி செய்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். இதன் மூலமாக சமூக வலைதளங்களில் தொடர்பான கருத்துக்களை தெரிவிக்க மறுப்பு தெரிவித்து தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.